எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயா டிவியின் அரிசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வரப்போகுது, என்ன ஸ்வீட் பண்ணலாம், என்ன காரம் பண்ணலான்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் பண்ணியிருக்கிற ஸ்வீட்டு காரம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாருமே சுலபமாக செய்கிறபடி நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்காக எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் சேர்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நான் செஞ்சு காமிக்க போகிறது பால் போலி. இந்த பால் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? பால் போலி செய்ய தேவையான பொருட்கள்: முதலில் அப்பளம் செய்வதற்கு மைதா மாவு 1 கப், உப்பு 2 சிட்டிகை, நெய் 1 டீஸ்பூன். பாயசம் செய்வதற்கு குறுக்கிய பால் 1/2 லிட்டர், முந்திரி, பாதாம், பிஸ்தா மூன்றும் சேர்த்து பொடித்தது 1½ டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ 2 சிட்டிகை, சர்க்கரை 1/2 கப்புக்கும் குறைவாக, செயற்கை சர்க்கரை விரும்பும் அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. பால் போலி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்க இல்லையா? இதில் மேல் மாவு பிசைகிறது மைதா மாவோட கொஞ்சமாக உப்பு நெய் போட்டு பிசைஞ்சிட்டு நல்லா கெட்டியாக பிசையணும். அப்பளம் மாதிரி மாவு பிசையணும். அதாவது சப்பாத்தி மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. அப்பளம் எல்லாம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். அதில் மெல்லிஸாக இட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அது பொரிச்சு எடுத்து வச்சுட்டோன்னாக்க நம்ம எப்போ வேணுமா நம்ம அந்த இதை பாயசம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி எடுக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு 2 விதமாக பண்ண போகிறேன். அதாவது நீரிழிவு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்காக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டு பாயசம் ரெடியாக பண்ண போகிறேன். இன்னொரு பாயசத்தில் ரெகுலர் சுகர் போட போகிறேன். முதல்ல மேல் மாவு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேல் மாவுக்கு மைதா மாவை வேணுங்கிற அளவு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இதோடு 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. அதிகம் போட வேண்டாம் ஸ்வீட்டுங்கிறதுனால. நெய் ஒரு அழாக்குனாக்க நீங்கள் 1 டீஸ்பூன் போடலாம். நீங்கள் குறைவாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முதல்ல இதை நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நெய் இதில் ஈவனாக கலந்து விட்டுக்கணும். இதுக்கு அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிசையணும் மாவை. ரொம்ப தளரக்கூடாது. அதே நேரம் நம்ம பிசைய இந்த மாவு நல்ல பதமாக வரணும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம பார்க்குறதுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு அழாக்கு பிசைஞ்சிங்கனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் பண்ணுற சைஸுக்கு தகுந்த மாதிரி 10லேருந்து ஒரு 12 அப்பளம் வரும். இது நல்லா பிசையணும் மாவு. நம்ம கை சூட்டுக்கு அது நல்லா நெகிழும் தன்மையாக இருக்கிற மாதிரி ஆகணும். பிசைய 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பதமாக பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்ச மாவு நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். இது நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்பளம் தேவையோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிங்கனாக்கா எல்லோரும் விரும்புகிற அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியும். ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம ஃபோல்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம மெல்லிஸாக இட போகிறோம். இதை இப்போ மைதா மாவில் இப்படி லேசாக தொட்டு நம்ம முதல்ல லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக இடணும். பாருங்கள், நம்ம பண்ண இது நல்லா அப்படியே மெல்லிஸாக ஒரு அப்பளம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு மெல்லிஸாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு பூரி மாதிரி பொங்காமல் இருக்கணும். என்ன பண்ணணும்னா மேலே ஒரு முள் கரண்டியால் குத்தி விடணும். இப்போ நம்ம நல்லா மெல்லிஸாக பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை
நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். நம்ம மேலே ஃபோர்க்கில் குத்துறப்ப இது வந்து பூரி மாதிரி பொங்காமல் அப்பளம் மாதிரி நிற்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா இந்த மாதிரி கரகரப்பாக பொரிச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இது சின்னதாக பண்ணியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு வேணால் எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்பளம் எல்லாம் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. அதுக்குள்ளே வந்து பாயசம் ரெடி பண்ணணும். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் எப்படி பாயசம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் பேக். இது ஜெயா டிவியின் அரிசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தீபாவளி ஸ்பெஷல் பால் போலி செஞ்சிட்ருக்கேன். இப்போ முதல்ல வந்து இந்த பூரி எல்லாம் வந்து சுட்டு வச்சாச்சுங்க. இதை வந்து அப்பளம் மாதிரி மெல்லிசாக பண்ணணும். இந்த மாதிரி பொரிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். சுண்டை காய்ச்சின பாலை வந்து முதல்ல வந்து ஒரு வாணலியில் ஊற்றிக்கலாம். அதாவது நீங்கள் பால் காய்ச்சிறப்ப வந்து பாசந்தி மாதிரி காய்ச்சக்கூடாதுங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் ஊற்றினீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குறுகிடும். குறுகினதுக்கப்புறமா நம்ம வந்து அதாவது வானலியில் போட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாசந்தி மாதிரி வந்துடும். இதுக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை. இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு பாலை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது சர்க்கரை வியாதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஸ்வீட் சாப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப குறைப்பட்டுக்குவாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்காக என்ன ஸ்வீட் பண்ணுறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு அந்த மாதிரிலாம் வந்து செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான அளவு இந்த செயற்கை சர்க்கரை சேர்த்து கொடுக்க முடியும். இந்த செயற்கை சர்க்கரையை வந்து இப்போ நான் வந்து இந்த பால் காய்ச்சிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுட்டு போட போகிறேன். இந்த செயற்கை சர்க்கரை வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவு எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதுக்கு அதை தவிர வந்து பாதியாக பிரிக்கிறப்போ நம்ம ரெகுலர் சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக இதுக்கு வந்து நம்ம வந்து முந்திரி பாதாம் ஊற வச்சு அரைச்சி ஊற்றலாங்க. இன்னொரு மெத்தட் வந்து தேங்காயோட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து கசகசா சேர்த்து அரைப்பாங்க. கொஞ்சமாக அதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கு வந்து வெல்லம் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பாயசம் மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து அந்த ரெண்டு மெத்தடும் இல்லாமல் அதை அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த பொடிச்சு வச்சுருக்கேன். அதாவது முந்திரி பாதாம் பிஸ்தா 3 பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம போட்டால் கூட வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பால் திக்காயிடும். அதோடு வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குங்குமப்பூவை பால் நல்லா சூடாயிடுச்சு, கொதி வருது, இதில் சேர்த்துறேன். இதோட இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம சேர்க்குறப்பே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பால் வந்து ரொம்ப குறுக்கலைன்னா கூட பாயசம் ஓரளவுக்கு திக்காயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு பதமாக காஞ்சிருக்கு. நம்ம அந்த பொடி பண்ணி போடுறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொழப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து இந்த பாலில் வந்து பாதியை வந்து எடுத்துட போகிறேன். இது வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்காக செயற்கை சர்க்கரை போடுறதுக்காக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பால் நல்லா சுண்டை காய்ச்சினாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் சர்க்கரை பிடிக்குங்க. அதனால தான் வந்து சுண்டை காய்ச்சி இதை வந்து 1/2 லிட்டர்னாக்கா அதுக்கு வந்து 1/2 கப்புக்கும் குறைவாகன்னு சொல்லியிருக்காரு. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் குறைவாக பிடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு சர்க்கரை சேர்த்ததும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே வந்து அது நல்லா கரைஞ்சிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயற்கை சர்க்கரை சேர்க்க போகிறோம். பால் நல்லா குறுக்கிய பால் பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி நல்ல வாசனையோடு இருக்குது. இந்த செயற்கை சர்க்கரை வந்து இந்த நேச்சுரல் சுகரை விட குறைவாக சேர்க்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு வந்து கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் போட்டால் போதுமானது இந்த குவான்டிட்டிக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சிடுங்க. இல்லைன்னா வந்து முதல்ல பண்ணுறதா இருந்ததுனாக்கா கொஞ்சமாக வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஸ்வீட்னஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் சேர்த்துருக்கேன், இதில் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னர் சேர்த்துருக்கேன், நம்மளுடைய சர்க்கரையை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அப்பளத்தை வந்து ஒவ்வொன்றா டிப் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ முதல்ல வந்து இதில் வந்து
எப்படி டிப் பண்ண சொல்கிறேன். எப்போதுமே வந்து நீங்கள் இது முதல் நாள் அப்பளம் பண்ணி வச்சுட்டீங்க, கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்க. இதை வந்து நல்ல பால் வந்து சூடாக இருக்கணும் நம்ம டிப் பண்ணுறப்ப. இந்த காய்ச்சின உடனே நம்ம வந்து சூடாக இருக்கிறப்ப இதில் டிப் பண்ணணும். இப்போ இதில் போடுங்க. வந்து பார்த்திங்கன்னா இது டிப் பண்ண உடனே வந்து ரொம்ப நேரம் நம்ம இதில் வச்சுருக்க வேண்டாங்க. ஏன்னா நம்ம வந்து 1 செகண்ட் வைக்கிறப்ப கொஞ்சம் அந்த கிறிஸ்பாகவும் இருக்கும். அதே நேரம் நம்ம அந்த பாயசத்தோடு அதில் பரிமாறுறப்ப அதை நம்ம சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சினஸும் அதோடு சேர்த்து அந்த பாயசம் டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் பாயசமும் சேர்த்து மேலே ஊற்றணும். அது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறதுக்குள்ளே நல்லா ஊறிடும். இப்போ இதில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். சூடாக இருக்கிறப்பயே போடணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பால். ஒருவேளை நீங்கள் வந்து பூரா செய்யறதுக்குள்ளார பால் சூடு ஆறிடுச்சினாக்கா மறுபடியும் சூட வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா மெல்லிஸாக பண்ணணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து டிப் பண்ணதை இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு மேலே இந்த பாயசத்தை ஊற்றிக்கணும். நம்ம இதுலேயே வந்து நட்ஸ் எல்லாம் வந்து நிறைய அது பவுடர் பண்ணி போட்டிருக்கிறதுனால தனியாக வந்து நட்ஸ் வந்து மேலே போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வறுத்து பொடிச்சதை வந்து வறுத்ததை வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த ஸ்வீட் இந்த மாதிரி பண்ணுறப்போ. இப்போ இது வந்து ரெண்டுமே தயாராகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே வறுத்த முந்திரி பருப்பு போட்டு உடனே சர்வ் பண்ணணும். எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை டிப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. பாலை கொஞ்சம் மீதி இருக்கிற இதை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து தட்டில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு நீங்கள் கொடுக்கலாம். டிப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது அப்புறம் மாற்றி கொடுக்குறப்போ அதுக்கு மேலே வந்து பாயசத்தை ஊற்றிட்டு கொடுக்கலாம். செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுங்க. இப்போ அடுத்ததான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு காரம். இது வந்து மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மதுரை வெள்ளை அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தீபாவளி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக அந்த காலத்தில் பண்ணுவாங்க. மதுரை வெள்ளை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். மதுரை வெள்ளை அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி அரை கப், இட்லி புழுங்கல் அரிசி அரை கப், வெந்தயம் அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக அளந்து, உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன் தாளிப்பதற்கு, 1 அல்லது 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிந்தது, மிளகு 10, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, தேங்காய் துருவல் அரை மூடி அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. தீபாவளினாலே அந்த காலத்தில் வந்து மதுரை சைடில் வந்து இந்த வெள்ளை அப்பம் தவறாமல் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா செட்டிநாட்டில் பண்ணுற வெள்ளை அப்பம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசம். அதில் வந்து பச்சரிசியும் உளுந்து மட்டும் போடுவாங்க. அது ஒயிட் கலராக இருக்கும். அதுக்கு தக்காளி சட்னி சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து தீபாவளி அன்னைக்கு பண்ணுறது கிடையாது. அது டிஃபன் ஐட்டம் மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பம் மாதிரியே தான் நம்ம சுடணும். அதே நேரம் வந்து இது வந்து வெள்ளை அப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் காரம் சேர்த்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை முழுசும் வடிச்சிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். எப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பதம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி இந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக உப்பு சேர்த்து எடுக்கிறோம் இல்லையா? மறுநாள் வரைக்கும் புளிக்க வைக்கணும். நம்ம இட்லி மாவு தோசை மாவு மாதிரியே முதல் நாளே அரைச்சிட்டு மறுநாள் வரைக்கும் புளிக்க வைக்கணும். அந்த புளிச்சாதான் வந்து இதனுடைய டேஸ்ட்டு. புளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து நம்ம கடுகு தாளித்து கொட்டணும்.
கொஞ்சமாக கடுகு தாளித்து கொட்டினா போதும். ஒரு சிலர் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு போடுவாங்க, ஒரு சிலர் வந்து வெறும் மிளகு மட்டும் போடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பங்க. பச்சை மிளகா கொஞ்சமாக போடுவோம். பெருங்காயத்தூள் எல்லாமே அவங்கவுங்க விருப்பங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். ஆனால் வந்து பொதுவாக வந்து அந்த ஒயிட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அதெல்லாம் போட மாட்டாங்க. தேங்காய் துருவல் வந்து மஸ்ட்டு. ஆனால் தேங்காய் துருவல் போடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மேலே அதிகப்படியான தளர இருந்தால் கூட வந்து அதை அப்சார்ப் பண்ணிவிடும். அதே நேரம் வந்து உங்களுக்கு கண்ணாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து செய்கிறது வந்து ரொம்ப சுலபங்க. நீங்கள் தீபாவளினாலே நிறைய மாவெல்லாம் அரைக்கிறப்போ இந்த மாவும் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதில் வந்து தேவையான அளவு மிளகு, சும்மா ஒரு வாசனைக்காக தான் இந்த மிளகு போடுறது. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் சுட வச்சுருக்கேன். கடுகு பச்சை மிளகாய் தாளித்து அதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயில் வந்து கொஞ்சமாக நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகாவும் அதுலேயும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் அதுலேயே சேர்த்துட்டு நம்ம அந்த மாவில் கொட்டிடலாம். பச்சை மிளகாய் அடுப்பை அணைச்சிடுறேன். பொதுவாக பெருங்காயத்தூள் நம்ம இதுலேயே சேர்த்தாக்க நல்ல வாசனையோடு இருக்குங்க. எண்ணெயிலே போட்டுடலாம். இதை வந்து இதில் கொட்ட போகிறோம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதுமானதுங்க. இதை வந்து நல்லா கலந்து விடலாம். எந்த அளவுக்கு பதம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எந்த விதமாகவும் சோடா அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி இப்படி பதமாக இருக்கணும். ரொம்ப தளர இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அது திக்காக ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சுட வைக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றி அது சூடாகிறதுக்குள்ளார ஜெயா டிவி அரிசுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். ஜெயா டிவியின் அரிசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இப்போ வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம், தாளிச்சு கொட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இங்கே அப்பம் சுடுறதுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்பங்கன்னா கொஞ்சம் சின்ன வானொலி வச்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக இருக்கிறத வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். ஒரு அந்த கணத்துக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா போதுமானது. ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்தாக்கா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இது வச்சிங்கன்னா ஒரு 2-3 பொரிக்கலாம். ஆனால் வந்து ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்கிறது தான் பெட்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒன்றை வந்து இப்படி மத்தியில் ஊற்றுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் மேல் எழும்பி வரும். வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எடுக்கணும். ரொம்ப சிவக்க எடுக்கக்கூடாதுங்க. அதே நேரம் வந்து ரொம்ப வெண்மையாக இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக வந்து அது வெந்திருக்கான்னு பார்த்து எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எண்ணெய் வந்து அதிக காய்ச்சல் இருக்கக்கூடாது. முதல்ல காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான தண்ணிலையே வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா லேசான சிவப்பு வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்து பொரித்து எடுக்கணும். அதிக சிவந்தீங்கன்னா கிறிஸ்பானால் நல்லா இருக்காதுங்க, சாஃப்டாக இருக்கணும். அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து உள்ள மாவு சரியாக வெந்திருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் பொரித்து எடுக்கணும். இது வந்து பொதுவாக வந்து நம்ம பொரித்து எடுத்துகிட்டு ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பரில் தனித்தனியாக பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பரிமாறதில் வைக்கலாம். இப்போ இது வந்து தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் எடுக்கணும். கனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அப்பம் மாதிரி தான் இருக்கும். இப்படி வச்சிடலாம். இது பொதுவாக வந்து நம்ம தேங்காய் சட்னி கொடுக்கலாம், இல்லை உளுத்தம்பருப்பு சட்னி கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
மதுரை வெள்ளை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தீங்க இல்லையா? இந்த தீபாவளிக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சொல்லுங்கள். இப்போ இது 2 டிஷ்ஷுமே எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாம். நான் முதல்ல செஞ்சு காமிச்சது பால் போளி. பால் போளி செய்வதற்கு மைதா மாவோட உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு தண்ணி சேர்த்து கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கணும். அதில் சின்ன சின்னதாக உருட்டிட்டு கொஞ்சம் மைதா மாவை தொட்டுக்கிட்டு மெல்லிசாக அப்பளம் மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஃபோர்க்கால் குத்திட்டு சூடான எண்ணெயில் அப்பளம் மாதிரி பொரித்து எடுத்துக்கணும் கரகரப்பாக. இதுக்கு பாயசம் செய்கிறதுக்கு பாலை வந்து நல்லா குறுக்கிக்கணும். பிஸ்தா, பாதாம், முந்திரி 3யும் பொடி பண்ணி வச்சுருக்கணும். நல்லா குறுக்கிய பாலில் வந்து இந்த பொடிச்சதை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டாக்க கொஞ்சம் கெட்டிப்பட்டுருங்க. அதோடு வந்து குங்குமப்பூ சேர்த்துட்டு எப்போதும் நம்ம வீட்டில் செய்கிற சர்க்கரை வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்பளத்தை வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த சூடான பாலில் டிப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பாயசத்தை மேலே ஊற்றிட்டு பரிமாறினா உங்களுக்கு சுவையான பால் போளி தயார். மதுரை வெள்ளை அப்பம் இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாம். இட்லி புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் 4யும் கழுவிட்டு ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கழிச்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணும். அதில் கடைசியாக உப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. மறுநாள் காலை வரைக்கும் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு, தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து கலந்துட்டு ஒரு வாணலி இல்லைன்னா வந்து சின்ன வாணலி இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற பேனில் வந்து ஒரு அங்குல கனத்துக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. மிதமான காய்ச்சலில் சூடு பண்ணுங்கள். ஒரு சின்ன குழிக்கரண்டியால் இந்த மாவை எடுத்துகிட்டு சின்ன சின்ன அப்பமாக ஊற்றி கொஞ்சம் கவனமாக திருப்பி போட்டுட்டு ரொம்ப கிறிஸ்பாக எடுக்காமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா வெந்திருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு பரிமாறினா உங்களுக்கு சுவையான மதுரை வெள்ளை அப்பம் தயார். இப்போ இந்த 2 டிஷ்ஷும் பார்த்தீங்க இல்லையா? நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. தொடர்ந்து வரும் வாரங்களில் இன்னும் நீங்கள் வந்து தவறாமல் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக கற்றுக்கலாங்க. எப்போதுமே தீபாவளிக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடணும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க இருக்கிறப்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எண்ணெய் மேலே சிதறாமல் கவனமாக பொரிச்சு எடுங்க. கொஞ்சமாக வந்து அந்த தீபாவளி மருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நாளை துவங்குங்கள். எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஜீரணம் ஆகும். அந்த மருந்து கொஞ்சம் தீபாவளி மருந்து சாப்பிட்றப்போ எல்லோரும் வந்து அது தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய தடவை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி சிறந்ததாக அமைய அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.